பீசஸா தான் வந்து வரும். சரி ஓகே, இத கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஒரு டே. ஏன்னா என்னோட ஷூட்டிங் டே வந்து எப்படி இருக்கும்னாக்கா அவ்வளோ ஒரு ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து ஹால் வீடியோ வந்து ஒன்று பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்து மடித்து வார்ட்ரூப்பில் வந்து வைக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுக்குமே வந்து ஒரு கிச்சன் ஐட்டம்ஸ் ஆர்கனைசர்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து பண்ணியிருந்தேன். ப்ளஸ் வந்து சில சாரீஸ் வந்து காட்டன் சாரீ வந்து மீஷோலேருந்து கேட்டிருந்தீங்க, அதுவுமே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் வந்து பெண்டிங் இருந்தது. அதனால கிட்டத்தட்ட ஊருக்கு போயிட்டு வந்து வாஷ் பண்ணி போட்ட கிளாத்ஸு ப்ளஸ் வந்து நான் முன்னாடியே துவைச்சி போட்டு அவசரமாக ஒரு எமர்ஜென்சிக்காக ஊருக்கு போயிருந்தோம். என் மாமியாருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால வந்து போயிருந்தோம். திரும்பவுமே வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்தேன். மேபி சென்னையில் ஒரு 2-3 டேஸ் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இவ்வளோ வேலை இருக்குது. நம்ம வீடியோ வந்து அப்படியே நீட்டாக மட்டுமே வந்து காமிக்கிறோம். ஆனால் அவ்வளோ ஒர்க் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கும் பின்னாடி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் கிளாத் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ப்ராப்பராக கிச்சனில் போய் ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். ஸோ அதை நான் எப்படி இதெல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி என்னோடய வீட்டை பழைய நிலைமைக்கு மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னப்ப தான் எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்தது. நம்மக்கிட்ட சில ஃபாலோவர்ஸ் வந்து கேட்குறாங்க, அமேசானில் நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்குறீங்கல்ல, அதெல்லாம் வந்து ஆஃப்டர் யூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வந்து ஷேர் பண்ணுறீங்க, அதே கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாஷ் பண்ணிட்டோ இல்லை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 வாஷாவது பண்ணிவிட்டு வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி ஓகே, டக்குன்னு அது வந்து ஞாபகம் வந்தது. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எடுத்தேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஊருக்கு ஒரு போட்டுட்டு போனது, மடிச்சு அழகா உள்ள வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்துட்டு வந்தேன். சரி அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லிபாஸ் பிராண்ட்லேருந்து நான் வந்து அமேசான்ல வாங்கியிருந்தேன். அமேசான்லேயே நிறைய டாப் பிராண்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து மேக்சிமம் ஆஃபர்லாம் வேற அதில் இருக்கும். அதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நேவி ப்ளூல நெக்ல வந்து ஒரு டீப் எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி இருக்கும். வெளியில எல்லாம் வந்து தெரியாது. அதுல ஒரு 3/4 ஸ்லீவ்லயுமே இந்த மாதிரி லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பாட்டம்லயும் லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு லோ நெக்கா இருக்கும். நம்ம ஜென்ரலா ஆன்லைன்ல வாங்குற ட்ரெஸ்ஸஸ்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கா வந்துடும் இல்லையா, இது வந்து நல்ல லோ நெக்கா இருக்கும். ஸோ இது வந்து அங்கதான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சேம் பிராண்ட் தான், லிபாஸ்ல இருந்து தான் வாங்கினது. இது நான் எப்ப வாங்கினேன், ஓகே இது நான் பொங்கல் டயத்துல வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது நிறைய டைம் வந்து போட்டாச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி பாந்தினி பிரிண்ட் மாதிரி ஃபாயில் பிரிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ல வந்து நல்ல ஹெவி எம்ப்ராய்டரி டிசைனே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். இது இல்லாம இன்னும் சில பிராண்ட்ஸ்லாம் கூட இருக்கு, அதுவுமே நான் வந்து காமிக்கிறேன். இது ஓரளவுக்கு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜானசியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 3 பீஸ் செட்டு, நம்ம ஃபங்க்ஷன் வியரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். துப்பட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மேட்சா இதே கலர்ல வந்து பேண்ட் வரும். பட் நான் மட்டும் இதுல ஒரு பிங்க், ஒரு பேபி பிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த ஒரு ஷிமரிங் லெக்கினை மேட்ச் பண்ணி போடுவேன், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதுவும் வந்து அமேசான்ல வாங்கினதுதான். அடுத்து வந்து இதோட லிங்க் நான் அங்காடி தெரு சேனலுக்கு ஒரு ஷூட்டுக்கு வந்து இதை போட்டுட்டு போயிருந்தேன். நிறைய பேர் இதோட லிங்க் வந்து கேட்டீங்க. கொஞ்சம் கசங்கிதான் இருக்கு, நான் போடுறப்பதான் அயன் பண்ணுவேன், அயன் பண்ணி மடிச்சு வைக்க மாட்டேன். ஸோ இதோட லிங்க் கேட்டிருந்தீங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு லிபாஸ் பிராண்ட்ல எக்ஸல் சைஸ்ல வந்து வாங்கினேன். இதுவுமே ஒரு லோக்கல் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம். நான் இதை எப்படி மேட்ச் பண்ணுவேன்னா, கோல்டு கலர்ல அந்த கோல்டன் கலர் ஷிம்மரிங் லெக்கின் போட்டு கோல்டன் கலர் துப்பட்டா வந்து போடுறப்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு நீங்க ஒரு பிங்க் அண்ட் ரெட்டோடையுமே இதை வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ இதுவுமே அங்க வாங்கினதுதான். அடுத்து வந்து
இதுவும் கேட்டிருந்தீங்க. இதுவும் சேம் பிராண்ட். நம்ம வந்து பிராண்டடா போய் வாங்குறப்ப கவலையே பட வேண்டாம் சைஸை பத்தி. உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும், ஃபேப்ரிக் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து நமக்கு ப்ரைஸுமே கொஞ்சம் ஆஃபர்ஸ் நிறைய போறதுனால ப்ரைஸும் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இதுவுமே கையில 3/4 ஸ்லீவ்ல கையில லேஸு, நெக்ல வந்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி டிசைனு. நான் இது வந்து ஒயிட் லெக்கினோட மேட்ச் பண்ணி போடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பாடியில் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் இப்போ அமேசானில் வாங்கி கொஞ்சம் மாதம் ஆனது. நீங்கள் கேட்டதுனால எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது, அதனால ஷேர் பண்ணேன். இந்த 5 ட்ரெஸ்ஸோட லிங்க்குமே நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே கிச்சனுக்கான ஐட்டம்ஸ் வந்து ஷாப்பிங் ஹால் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நான் மாடிக்கு கொண்டுட்டு வரதே கிடையாது. பட் சென்னைக்கு வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டென்ஷனு, ஒர்க் ப்ரெஷரு, நிறைய இங்கேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி, அங்கே போன ஒர்க்கும் வந்து பெண்டிங் இருக்குது. ஏன்னா திரும்பவும் நேட்டிவ் வந்து போக வேண்டியதாக இருக்குது. வந்ததுலேருந்து கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஐட்டம்ஸ் எதையுமே எப்போதுமே கிச்சன் ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் மேலே வந்து கொண்டு வர மாட்டேன். பட் இன்றைக்கி எனக்கு வெயில், சரி ஆல்ரெடி நம்ம வெயிலில் திரும்ப ஷூட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுவே இன்னும் ப்ரெஷர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் இப்போது காஜல் போடாமல் ஷூட் பண்ண மாட்டேன். காஜல் போட மறந்துட்டேன். அப்போ தான் புரிஞ்சுது ஒரு விஷயத்தை நம்ம பல விஷயங்களை மைண்டுக்குள்ளே போட்டு ஓட்டணும் அப்படின்னாக்கா எதையுமே பர்ஃபெக்டாக முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஏசி என்ன இந்த ரூமில் இருக்க, கீழே வந்து இல்லை. ஸோ அதனால் ஏசியை போட்டுட்டு ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா திங்ஸையும் நான் ஒன்றா கீழே கொண்டு போகிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே ஒரு ஷாப்பர் பேக்கில் வச்சு கீழே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரூம் வந்து ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது. நான் டீப் க்ளீனிங் எதுவும் காமிக்கலை, எப்போதும் நம்ம பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர் எல்லாமே ரேப் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு பார்க்கிங்கில் கொண்டு போய் வச்சிட்டோன்னா அது வந்து நம்ம எப்போ டைம் இருக்கோ அதை வந்து எரிச்சு விட்டுருவேன். ஏன்னா குப்பை ரொம்ப வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராலி, ஊருக்கு போயிட்டு வந்த ட்ராலி, அதுக்கப்புறமா பாப்பாக்கான ஐட்டம்ஸு எல்லாம் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொடூரமாக இருந்தது. ஸோ அதனால் என்னோடய பவர் பேங்க், ஏன்னா ஷூட்டும் நான் ஊருக்கு வந்து போகிறதுக்கு நாளும் ஷூட்டு போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் வீடு வந்து ஆக்சுவலாக இன்னும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை. ஜஸ்ட்டு வீடை வந்து ஒதுங்க வச்சுட்டு மாப் போட்டு பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான லுக் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த கிளாத்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா 3ஆக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவேன். எப்போதுமே 3 ரூம்லேயுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஒரு ரூமில் வந்து நாங்கள் போட்டுக்கிற புது ட்ரெஸ்ஸஸ், வெளியில் போனால் நம்ம போடுறதுக்கு தகுந்த இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். இன்னொரு ரூமில் வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு ஒவ்வொரு டைமும் 2 ஃப்ளோர் ஏறி வர முடியாது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் டெய்லி யூஸ்க்கு இந்த ஆஃபீஸ் வியரு ப்ளஸ் ஸ்கூல் வியர் இதெல்லாம் வந்து நான் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வச்சுக்கிறது. அதனால் இதை மடித்து கொண்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னாக்கா ஏதோ ஒரு பெரிய கிளாத்தில் கீழே எடுத்துகிட்டு போகிற துணியெல்லாம் இந்த மாதிரி ஒன்றா போட்டு கட்டி கீழே வந்து கொண்டு போய் வச்சுருவேன். அங்கே போய் ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே மடித்து வச்சுப்பேன். இந்த ரூமில் வைக்கிறத மட்டும் இந்த ரூமில் வந்து மடித்து வச்சுக்கிறது. ஸோ வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று முடியல அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய டென்ஷனாகவே இருக்கும். நம்ம போன வேலை முடியல, நமக்கு எப்போதுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி ஒரு கிளாரிட்டி இருந்துருச்சு அப்படின்னாக்கா அதுவே ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஆனால் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சுனாக்கா அது ஒரு பெரிய டென்ஷன், அடுத்தடுத்த வேலை வந்து ஓடாது. அப்படி வந்து ஒரு மாதிரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைகள் இங்கே வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தேன். ஒரு 2 டேஸ் ட்ரிப்பு. எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க ஏன் வீடியோஸ் பேக்கப்லாம் நீ வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பேக்கப் நான் ரொம்ப வந்து வைக்கிறது இல்லை. நம்ம வந்து நிறைய ஷாப்பிங் ஹால் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேக்கப் பண்ணேன் அப்படின்னாக்கா நான் வாங்குறது ஒரு டைமாக இருக்கும், நான் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது ஒரு டைமாக இருக்கிறப்ப நான் வீடியோவில் சொன்ன ப்ரைஸும் ப்ளஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுற ப்ரைஸும் வந்து கொஞ்சம் மாறிடும். ஒரு 5 rupees 10 rupees டிஃப்ரெண்ட்னா ஓகே. பட் சம்டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஆஃபர்லாம் போடுறப்ப நம்ம பார்த்து வாங்கி அதை வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம ஆஃபர் முடிஞ்சு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசான ஷாப்பிங் ஹால்லையும் பேக்கப் வந்து வச்சுக்கிறது கிடையாது. மேபி விளாகில் வேணால் பேக்கப் வந்து வச்சுப்பேன். ஸோ இந்த ரூமில் வைக்க வேண்டிய எல்லா கிளாத்தையும் வந்து மடித்து வச்சுட்டு இந்த ரூமையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஷூட்டிங்கு அந்த ஷாப்பிங் ஹால்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வீடியோவில் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கும் பேக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒர்க் வந்திருக்கும். இப்படி தான் என்னோடய டேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏதோ எனக்கு கிடச்ச குட்டி டயத்தில் குட்டி ஒரு விளாக் வந்து போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ, பை.